2024 ஆண்டு எக்ஸஸ் சர்வதேச பாடர் பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் நேரலை மூலமாகவும் உங்களை வந்து சேர இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், வாலிபர்கள், சகோதர நெஞ்சங்கள் இந்த நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்க முடியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு முகப்புத்தகத்தின் வாயிலாக நேரடியாக இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஆகவே அந்த சந்தோஷமான செய்தி அறிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் இனிதே ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் 2024 ஆண்டு எக்ஸஸ் பாடர் பாடசாலை மாணவர்களின் விழா நிகழ்வில் முதலாவது இடம்பெற இருப்பது கிராத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு இனிதே கிராத்துடன் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த கிராத்தினை வழங்குவதற்காக வேண்டி எக்ஸஸ் பாலர் பாடசாலை மாணவ செல்வங்களான ஃபயாஜ் தல்ஹா, எம்ஐ இபாத் அகமது, எம் ஜைனப், அதே போன்று எம் அஹ்னாஃப், எம் யவீன் யோஹாசுடன் இணைந்து வழங்குகின்றார் DK உஸ்மான் விஹார் ஆகிய மாணவ செல்வங்களை அன்போடு மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த விழா நிகழ்வு இனிதே கிராத்துடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் கிராத்துக்குரிய மரியாதையை வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். එනම් සුබ සද්‍යාවක් අපගේ ප්‍රේක්ෂක ඔබ සියලු දෙනාම අපි ඉතාමත් ආදරයෙන් යුත සාදරයෙන් පිළිගනු ලබනවා. එනම් 2024 කොටරමුල්ල එක්සස් ජාත්‍යන්තර පෙරපස් සලමුන්ගේ වාර්ෂික කලා උත්සවය මේ අවස්ථාවේදී ආරම්භ කිරීමටයි මේ සියලු කටයුතු සූදානම්. එනම් ප්‍රථමයෙන්ම ආගමික වතාවක් සිදු කිරීමේ අවස්ථාවයි. එනම් ආගමික වතාවක් සිදු කරන මේ අවස්ථාවට අපි සියලු දෙනාම එක් වී සිටිනවා. එනම් මා ප්‍රථමයෙන්ම ඔබ සියලු දෙනාගේම ගෞරවපූර්ව ඉල්ලා සිටින්නේ ආගමිකට අයිති கௌரவைய அவஸ்தாவேதி லபாதேன் லெஸ். இந்த நிகழ்வில் இப்பொழுது ஃபயாஜ் தல்ஹா, அதே போன்று எபை இபாத் அஹமத், எம் ஜைனப், எம் அஹ்னாஃப், எம் யவீன் யோஹாஸ், DK உஸ்மான் விஹார் ஆகிய மாணவர்களை அன்போடு கிராத்தினை வழங்குவதற்காக வேண்டி அத்தோடு சமய ஆராதனை நிகழ்த்துவதற்காக வேண்டி இந்த மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். සිරිකරන අවස්ථාව එනම් ගෞරවයෙන් අනගින් කර සිටින්නේ මේ අවස්ථාවේදී ආගමික වතාවට මුල් තැන් දී ගෞරවය ලබා දෙන ලෙස Bismillahirrahmanirrahim. අසිමිත කරුණාවන්ත අසමසම අල්ලාහ්ගේ නාමයෙන් අල්ලාහ් එක්නැක්යයි පවසන්න. ඔහු කිසිවෙක් බිහි නොකලය. ඔහුට සමාවන්න කිසිවෙක් නොඇත. ස්තුතියි.